சார் வணக்கம் சார். நியூ போர்ட்டல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு டவுன்லோட் ஏஜென்சி டேட்டா கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெஜிஸ்டர் ஏஜென்சி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர்னு காட்டும். இதை ரெஜிஸ்டர் அழுத்துங்க. இதில் சென்டிங் ரெக்வஸ்ட்டு, அதாவது உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் எந்த சிம்மில், சிம் 1 சிம் 2 செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் போட்டிருக்கிறது சிம் 2ல். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மெசேஜ் எல்ஐசிக்கு அனுப்ப சொல்லும். ஸோ அந்த மெசேஜை அப்படியே நீங்கள் எந்த சிம் செலக்ட் பண்ணிங்களோ அப்படியே சிம் 1 மட்டும்தான் இருந்தால் ஓகே, அதை மட்டும் ஓகே பண்ணிக்கிட்டு இப்போ எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணிடுங்க. மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சான்னு கீழே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பேக் கொடுத்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேருக்கு வந்துடும். பொறுமையாக பேக் கொடுங்க. டக்குன்னு பேக் கொடுத்திங்கன்னா அப்புறம் சாஃப்ட்வேர் சேர்ந்து க்ளோஸ் ஆகிரும். கொடுத்துட்டு வெரிஃபை கொடுங்க. ப்ளீஸ் வெயிட், ரெஜிஸ்டர் எம்பின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சக்ஸஸ்னு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் டவுன்லோடு என்பிஎஃப்இபி கொடுங்க. இதில் டவுன்லோடிங் பாலிசி அப்படின்ட்டு வந்து டவுன்லோடு ஓகே ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ப்ளே ஸ்டோர் ஒரு அப்டேட் இருக்குது. அந்த அப்டேட்டை செக் பண்ணிவிட்டு நியூ போர்ட்டல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.